வணக்கம். அதித்தி ஹியர். 2025 வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த வருடத்துல நம்ம படிச்ச சிறந்த தமிழ் புத்தகங்கள பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் இதே மாதிரியே ஒரு டாப் 10 புக்ஸ் உடைய பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் தமிழ் புத்தகங்கள் தான். அதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். இந்த வீடியோல வந்து நான் பேசியிருக்கிற நெறைய புத்தகங்கள பத்தி இண்டிவிஜுவலாவே நம்ம சேனல்ல நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். மொத்தமா பிளேலிஸ்ட் ஆக்கி லிங்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். அந்த பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நெடுகிலுமே பேசின தமிழ் புத்தகங்கள் எல்லாமே ஒரு ஜர்னருக்குரியது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் புத்தகம், ஒரு த்ரில்லர் புத்தகம், ஒரு சமகால புத்தகம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கலந்த லிஸ்ட்டா தான் நான் இதுல எடுத்திருக்கேன். முதல்ல நான் சொல்லப் போற புத்தகம் வந்து கவிஞர் வெண்ணிலா மேடம் அவர்கள் எழுதின தேவரடியார் கலையே வாழ்வாக அப்படிங்கிற புத்தகம். வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து ஒரு ஃப்ரேஸ் உண்டுங்க. அது வந்து ரொம்பவே வலிமிகுந்த ஒரு ஃப்ரேஸ். ஒரு காலத்துல அவங்கலாம் எப்படி இருந்தாங்க? இப்ப பாருங்களேன், அவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. தேவரடியார்களும் அதே மாதிரி இருந்தவங்க தான். ஒரு காலகட்டத்துல ராஜாக்களுடைய அரசவையில உட்கார்ந்து ராஜாக்கள் அவங்க கிட்ட போயிட்டு, "இதெல்லாம் பண்ணலாமாங்க? நீங்க என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்கள கேட்கிற மாரி ஒரு நிலையில இருந்தவங்க. ஒரு ஊர்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில்கள்ல ஏதோ ஒரு பெரிய ஃபங்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுப்போமே, முதல்ல தகவல் தெரிவிக்கப்படுவது வந்து நம்ம தேவரடியார்களுக்கு தான். ஏன்னா, அவங்க தான் அந்த கோயில்ல இருக்கிற எல்லா விசேஷங்களையுமே வந்து எடுத்து நடத்தி செய்யணும். எல்லா வேலைகளையுமே முன்னின்று நடத்துறதுனால, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை உண்டு. அந்த ஒரு காலகட்டத்தில வந்து ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஈடான மரியாதைய வந்து தேவரடியார்களுக்கு குடுத்திருக்காங்க. விரும்பியே வந்து நெறைய பேர் தேவரடியார்களா மாறியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு தொழிலா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையா வந்து அது மாறுனது கடைசி 200 வருடங்கள்ல நடந்த சில தவறான விஷயங்கள் தான். ஆரம்ப காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையில வாழ்ந்தவங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம பாலியல் தொழில் வரைக்கும் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. என்ன நடந்தது ஊடால? எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நடந்தது அப்படிங்கிறத பேசுற புத்தகம் தான் அது. கவிஞரா வெண்ணிலா மேடம் வந்து ஒரு சாப்டர்லயுமே அவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்கன்னா, அதுக்காக எந்த புத்தகத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் ரெஃபரன்ஸஸே அந்த புத்தகம் நெடுகிலும் நெறைய இருக்கு. ஸோ வந்து இந்த ப்ரூஃப் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே வந்து அந்த புத்தகத்துல நெறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக்ஸ் பத்தி படிக்க உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததா நான் சொல்ற புத்தகம் வந்து பரமசிவன் அவர்களுடைய அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகம். நமக்கு வந்து தமிழகத்த பத்தி தெரியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. அத பத்தி பேசுற ஒரு புத்தகம் தான் அது. பரமசிவன் சார பத்தி வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய புத்தகங்கள் வந்து பயங்கரமா விற்பனை ஆகுது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். பிக் பாஸ்ல கமல் சார் அவர்கள் தான் தோப்பசி சார பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆளுங்கள்ல வந்து அடியேனும் ஒரு ஆளு. கமல் சார் அந்த புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாரு இல்லைங்களா? முன்னாடி எல்லாம் சண்டே ஒரு புத்தகம் சொல்லுவாரு. அப்படிதான் அவர் வந்து தோப்பசி சாருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸ பத்தி சொல்லியிருந்தாரு. நம்மளுடைய புக் ஃபேர் வீடியோஸ்ல இருந்து நீங்க நம்மள ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, நம்ம தோப்பசி சாருடைய கம்ப்ளீட் கலெக்ஷன் வாங்கியிருப்போம். ₹900க்கு 2 புத்தகங்கள். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, தமிழ் வரலாறு, தமிழர்கள் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க தோப்பசி சாரோட புத்தகங்கள படிக்கலாம். அந்த காலத்து வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, அந்த காலத்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த காலத்துக்கும் அதே மாதிரி லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சாரோட ஒர்க்ஸ படிக்கிறப்ப நம்மளால நிச்சயமாவே வந்து புரிஞ்சுக்க முடியும். 3வதா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து சகுனி அவர்கள பத்தின புத்தகம். தமிழ்ல வந்து இதுக்கு முன்னாடி சகுனி அவர்கள பத்தி விஜயராஜன் சார் தான் அந்த புத்தகத்துடைய ரைட்டரு. ஸோ தமிழ்ல அதுக்கு முன்னாடி சகுனி அவர்கள பத்தி எந்த ஒரு புத்தகமுமே வந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் நெகட்டிவ் கேரக்டர். ஏகப்பட்ட சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரால தான் வந்து மகாபாரத போர் ஒரு பெரிய பிரளயமே உருவாச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு அழகான விஷயம் இருக்கும் இந்த புத்தகத்துல. பீஷ்மர் அவர்களுடைய அம்பு படுக்கை, அதாவது அவர் அம்பு படுக்கையில தானே தன்னோட உயிரை விட்டாரு. அது கூட வந்து அவர் இறந்த உடனே முடிஞ்சு போயிருச்சு. ஆனா சகுனி அவர்களுடைய அம்பு படுக்கை வந்து அவரு செத்து போய் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, அந்த சகுனி வேல பார்த்துட்டு திரியாது அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ சகுனி அவர்கள் வந்து நிஜமா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாரு? ஏன்னா மகாபாரதத்த பொறுத்தவரைக்கும் சகுனி அவர்களுடைய ரோல் வந்து காந்தார இளவரசர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தங்கச்சிக்கு அண்ணன். தன்னுடைய மருமகன்களுக்கு வந்து எப்படியாவது அந்த அரச பதவிய வாங்கி குடுத்துறணும் அப்படிங்கிற ஒரு தீராத வெறி கொண்ட ஒரு ஆளா தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். அவரு தனிப்பட்ட வாழ்க்கையவே அவர் தங்கச்சிக்காகவும், தங்கச்சி பிள்ளைங்களுக்காகவும், தங்கச்சி வீட்டுக்காரருக்காகவும் அவர் தொறந்திருக்காரு. சகுனி அவர்கள வந்து ஒரு பாசமலர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல வந்து வர்ணிச்சிருப்பாங்க.
மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பாசிட்டிவ் ஷேடும் இருக்கும், நெகட்டிவ் ஷேடும் இருக்கும். கம்ப்ளீட்லி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எந்த கேரக்டருமே சொல்ல முடியாது. ஆனா ஃபிளாஸ தாண்டி அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகம் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்தது நான் சொல்ல போற புத்தகம் வந்து கோபி சங்கர் அவர்களுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் அப்படிங்கிற புத்தகம். நமக்கு ஆண், பெண் அப்படின்னு 2 ஜெண்டர்ஸ் இருக்கு. இன்னும் இன்றைய காலகட்டத்துல சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை வந்து திருநங்கை, திருநம்பி அந்த மாதிரியான வார்த்தைகள். ஆனா இதெல்லாம் தாண்டியும் வந்து ஏகப்பட்ட ஜெண்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேசின ஒரு புத்தகம் தான் இது. நமக்கே அறியாம நம்ம தமிழ்ல 50 ஜெண்டர்ஸ் இருக்கு. 50 ஜெண்டர்ஸையுமே வந்து குறிப்பிடுற வார்த்தைகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான். நமக்கு வந்து இந்த விஷயமே வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இது என்னது இது? ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி தாண்டி வந்து அது எப்படி அவ்ளோ ஜெண்டர்ஸ் இருக்கும்? என்ன விஷயத்த வந்து ரைட்டர் அவர்கள் இந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, அது எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்க இந்த ஜெண்டர்ல தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்விய வந்து முன் வச்சிருப்பாரு. இத நம்ம ஏத்துக்கிறோம், ஏத்துக்கல அப்படிங்கிறத தாண்டி, உலகத்த பத்தின நம்மளுடைய பார்வைய வந்து கொஞ்சம் விசாலப்படணும் அப்படின்னா, இந்த மாதிரியான புத்தகங்கள வந்து நிச்சயமா படிச்சு பார்க்கலாம். இதுலயும் வந்து நெறைய வரலாற்று தரவுகளோட விஷயங்களெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா, ஒரு சைட்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காலத்துலலாம் இப்படி கிடையாதுன்ட்டு. பட் இல்ல, அந்த காலத்து அதாவது பண்டைய கிரேக்க, ரோமானிய பகுதிகள்லே வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து அலசியிருப்பாப்புல. அடுத்து நான் சொல்லப்போற புத்தகம் வந்து ஒரு இலவச தமிழ் புத்தகம். தாலிய பத்தின ஒரு தமிழ் புத்தகம். இலவச தமிழ் புத்தகங்கள் கிடைக்கிற வெப்சைட்ஸ் பத்தியும், என்னென்ன தமிழ் புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் பத்தியும் நான் வந்து நம்ம சேனல்ல பேசியிருக்கேன் ஏற்கனவே. இது வந்து ஒரு இலவச தமிழ் புத்தகம் தான். தாலி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஒரு பயங்கர பேசுபொருளா இருக்கு. அதாவது கணவனுடைய உயிர் வந்து அந்த பெண்ணுடைய தாலியில தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாலி அப்படிங்கிற விஷயம் நிஜமாவே முன்னாடி காலத்துல இருந்திருக்கா? நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே இந்த தாலி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்களா? ஆரம்ப காலத்துல இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் ஒரு 2 பேர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, அங்க 2 பேர் போனாங்க. அவங்க கூட வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கலாய்க்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இதை இன்னும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து யாகம் வளர்த்தாங்க. யாகம் வளர்க்கறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐயர்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மிச்ச சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு இந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி எப்படி எல்லாம் மருவி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, இப்போ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, தாலி அப்படிங்கிறத பற்றி சங்க இலக்கியங்கள்ல ஏதாவது ஒரு குறிப்பு இருக்காமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தின் படி ராசமாணிக்கனார் அவர்கள் பண்ண ஆராய்ச்சியின் படி இல்ல. அது வந்து எப்படி சேர்க்கப்பட்டது ஊடால அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாவே எழுதியிருப்பாரு. அடுத்து நான் சொல்ல போற புத்தகம் வந்து மதன் சார் அவர்கள் எழுதின மனிதனும் மர்மங்களும் அப்படிங்கிற புத்தகம். ஒரு திகில் பேய் புத்தகங்க இது. நிஜ வாழ்க்கையில இருக்கிற பேய்களை பத்தி இந்த புத்தகம் நெடுகிலுமே பேசியிருப்பாங்க. ஒரு பேயெல்லாம் வந்துட்டு லைக் வீட்ல இருக்கும். வீட்ல அவங்க காலையில எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பொருட்களை இறச்சி போட்டு போயிருவாங்க இல்லைங்களா? அந்த பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற பேயி. கூடவே வந்தாலும் ஒரு தொந்தரவுமே செய்யாத பேயி, மருத்துவமனையில இறந்து போய் ஆவிகளா இருக்கிற பேய்கள், நெறைய விதமான பேய்கள பத்தி புத்தகம் நெடுகிலுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஒரு குடும்பமெல்லாம் வந்துட்டு, ஆமா அந்த வீட்ல பேய் இருக்கு. பட் நாங்க ஒரு மாரி கோ எக்ஸிஸ்டிங்க்கு பழகிட்டோம் அப்படின்ற வரைக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆங்கில படங்கள்லாம் பார்த்துருப்போம். எங்க வீட்ல பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிய வந்துருச்சுன்னா, குடும்பம், புள்ள, குட்டி, நாய் எல்லாத்தையும் தூக்கிட்டு, இதுதான் எனக்கு வேணும். இந்த வீடு தான் நமக்கான வீடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு குடும்பம் போகும் இல்லைங்களா? அந்த மாரி போன குடும்பங்கள்லாம் என்ன நடந்தது? இந்த பேய் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து இந்த ஆவி, பேய் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அபௌட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த எனர்ஜி வந்து என்னென்னலாம் பண்ணும்? நிஜமாவே ஒருத்தவங்கள அழிக்கக்கூடிய பேயெல்லாம் இருக்குமா? அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்களுடைய நிஜ எக்ஸ்பீரியன்ஸஸ மட்டும் தான் அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. எதுவுமே வந்து புனைவு கிடையாது. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பேய்கள் எல்லாம் நம்புற மாரி ஆளா இருந்தீங்கன்னா படிச்சு பாருங்க. அண்ட் ஒன் டிப், நான் வந்து ஒரு நம்ம ஒரு ஒரு டிராவல் அப்போ நான் இந்த புத்தகத்த படிச்சேன். ஸோ உங்கள சுத்தி வந்து ஆளுங்கலாம் இருக்கிறப்ப இந்த புத்தகத்த படிக்கிறது வந்து உசிதம். ஏன்னா லைட்டா நீங்க பயப்படுற மாரி ஆளா இருந்தீங்கன்னா தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அடுத்து நான் சொல்ல போற புத்தகம் வந்து தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள். என்னது தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற ஆளா நம்ம இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா இருக்கு. நெறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள் இருக்கு.
நம்ம வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து சுஜாதா சார் அவர்கள். நிச்சயமா அவருடைய இழப்பு வந்து எழுத்துலகுக்கும் சரி, சினிமா உலகுக்கும் சரி பயங்கரமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் எந்திரன் வந்து மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஏய் இப்ப ஏன்டா ரீரிலீஸ் பண்ண மாட்றீங்க?" அப்படிலாம் வேற கேட்டுக்கிருப்பாங்க. சுஜாதா சார தாண்டியும் நெறைய தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்கலாம் என்னென்ன மாரி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க? இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏஐ அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷம் முன்னாடியே நம்ம தமிழ் புத்தகங்கள்ல வந்து கணிச்சு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் அப்படின்னு வச்சுப்போமே. ஏன்னா பெருசா வெளிய தெரியாத புத்தகங்கள். தெரிஞ்சா தானே படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அடுத்து நான் சொல்லப் போற புத்தகம் வந்து தமிழ் அடல்ட் புத்தகங்கள். அதாவது கி. ராஜநாராயணன் அவர்களுடைய ஒர்க்ஸ் வயது வந்தவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த பத்தி நான் நம்ம சேனல்ல விரிவாவே பேசியிருப்பேன். தமிழ் பாலியல் கதைகளுக்கு வந்து தமிழ் இலக்கியத்துல ஒரு தனி இடமே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காலகட்டத்துல ரொம்பவே கேஷுவலா அந்த கதைகள் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆண்களும் பெண்களும் வந்து ஒண்ணு கூடி இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினப்ப அவங்களுக்கு எந்த ஒரு ஐயோ இதெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உணர்வுமே வந்து இருந்தது கிடையாது. எல்லாருமே வந்து அந்த மாதிரி கதைகளை ரசிச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரி தமிழ் அடல்ட் புத்தகங்கள பத்தியும் நாம வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கோம். லைக் தமிழ் இலக்கியம் அப்படின்னாலே என்னம்மா நீ வந்து ஒண்ணு கதை சொல்ற, இல்லன்னா வந்துட்டு கவிதைங்கிறீங்க. வேற நான் வந்து புதுசா படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னா, அடல்ட் கதைகள் அப்படிங்கிறது வெளிய வந்துட்டு அதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னாலும், உள்ளுக்குள்ள வந்து யார் என்ன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி புத்தகம்லாம் வந்துட்டு இந்த புத்தகத்துக்கு வந்து நல்ல சேல்ஸுமே இருந்தது. நெறைய பேர் இந்த புத்தகத்த வாங்கியும் வந்து நான் பார்த்தேன் புக் ஃபேர்ஸ்லலாம். ஏன்னா அவ்ளோ அருமையா இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு படிக்கிறப்ப ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வரும். என்ன இவர் இப்படி எழுதியிருக்காரு? மனுஷங்க வந்து இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா? ஏன்னா அந்த செக்சுவல் ஃபேண்டஸிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கும் இல்லைங்களா? அதாவது யோசிக்கலாம். எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும்னு கேட்கலாம். ஆனா நீ பாட்டுல வந்துட்டு அப்படியே தேவலோகத்து ரம்பை, ஊர்வசி எல்லாம் கேட்கிற மாரி இஷ்டத்துக்கு கேட்கிற அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்துல வந்து அலசி எழுதியிருப்பாங்க. அடுத்ததா நான் சொல்லப் போற புத்தகம் வந்து பெருமாள் முருகன் சார் அவருடைய 3 புத்தகங்கள். "மயிர் தான் பிரச்சனையா?" அப்படின்ற ஒரு புத்தகம். அதாவது ஸ்கூல்ஸ்லலாம் ஒரு ரூல் இருக்கும் இல்லைங்களா? லைக் இப்ப பொம்பள பிள்ளைங்க வந்து ரொம்பவே நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ரெய்ட் பார்ட்டிஷன் எடுத்து 2 பக்கமும் வந்து ஒரு மாரி டாப்ல வந்து மடிச்சு கட்டிட்டு வரணும். ஆண்கள் வந்துட்டு ஆம்பள பசங்க வந்து லைக் இந்த விதவிதமான கட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. பெருமாள் முருகன் அவர்கள் இத வந்து ஸ்ட்ராங்கா கொஸ்டின் பண்ணியிருப்பாப்ல. நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க? புள்ளைங்க வந்து இப்படி வரணும், வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நம்ம கற்றல்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த மயிரு மட்டும் தான் பிரச்சனையா? அப்படின்னு ஆசிரியர்களுக்காக அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் இது. அதுக்கு வந்து ஆசிரியர்கள் தரப்புல இருந்து எதிர்வாதம் குடுக்க, இவர் அதுக்கு மறுவாதம் குடுக்க பயங்கர ஃபன்னா இருக்கும் புத்தகம். அடுத்த புத்தகம் வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படிங்கிற புத்தகம். இதோடைய டைட்டில் வந்து ஆக்சுவலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கெட்ட வார்த்தைகளை பற்றி பேசுவோம் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, தேவரடியார். அது வந்து எப்படி கெட்ட வார்த்தையா மாறுச்சு அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதே மாரி நம்ம தமிழ்ல இருக்கிற ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளுக்குமே நல்ல நல்ல வரலாறு இருக்கு. அதெல்லாம் வந்து ஏன் கெட்ட வார்த்தையா மாறுச்சு அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து அலசியிருப்பாங்க. நம்ம சொல்ற மாரி தான் எதுவுமே வந்து கெட்ட வார்த்தைகள் கிடையாது. எல்லாமே வந்து கேட்ட வார்த்தைகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து மாதுருபாகன் அப்படிங்கிற புத்தகம். குழந்தையின்மைய பத்தி பேசின ஒரு ஒரு மனச உலுக்குற மாரியான ஒரு புத்தகம். இத படிச்சுட்டு வந்து ரொம்ப மனசே ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. ஏன்னா குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது அந்த கப்பலுக்கு பிரச்சனையா இருக்கோ, இல்லையோ சுற்றி இருக்கவங்க ஏத்தி விடுறது தான் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நெறைய டாக்டர்ஸ் எல்லாம் இந்த காலத்துல வந்து இந்த பத்திரிகைகள்லாம் எழுதுறாங்க. என்கிட்ட வந்து கல்யாணம் ஆகி 2 மாசத்துலலாம் என்கிட்ட வர்றாங்க. பிகாஸ் சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு பிரஷர் போடுது அவங்க மேல. ஏன்னா டாக்டர்ஸே வந்து ஒரு மினிமம் டைம் பீரியட் குடுத்திருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல நீங்க அவ்ளோ ரெகுலர் செக்சுவல் ஆக்டிவிட்டில இருந்தும் உங்களுக்கு வந்து குழந்தை இல்ல அப்படின்னா வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கல்யாணம் ஆகி வந்து 1 மாசம் 40 நாள்லலாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. அது குறை இருக்கான்னுலாம் கேட்கறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களா கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தன் வந்து ஏத்தி விட்டுருப்பான். என்ன இவ்ளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு. நெறைய பேர்லாம் வந்து கல்யாணம் ஆகி 1 வீக்ல மறு வீட்டு விருந்துக்கு போறப்பவே வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்லாம் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எவ்ளோ லிட்டரலி வந்து அது ஒரு பச்சையான விஷயம் தானே. அடுத்தவங்க பெட்ரூம வந்து எட்டி பார்க்கிறது தானே. அது அநாகரிகம் தானே பண்ணுவோமா நம்ம. ஸோ அப்படி ஒரு குழந்தை இல்லாத தம்பதியினர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்ற ஒரு புத்தகம் அது. அதுடைய முடிவ வச்சு 2 சீக்வல்ஸ் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷம் படிக்க மாட்டேன். மேபி லெட்ஸ் சேவ் இட் ஃபார் 2026ல வந்து நம்ம அத பத்தி வந்து விரிவா பேசுவோம். ஃபைனலா நான் சொல்றது வந்து, பெண்கள பத்தி எழுதப்பட்ட ஒரு 2 புத்தகங்கள். துப்பட்டா போடுவோம் தோழி, கழிவறை இருக்கை. இன்னைக்கு வரைக்கும் அந்த துப்பட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து, அது உலகத்துல வந்து ஒரு சண்டைய ஊட்டுற மாரி ஒரு டாபிக் அப்படின்னா துப்பட்டாவும் அதுல வந்துரும். ஏன்னா இன்னைக்கும் வந்து நெறைய பேர் நம்புறாங்க. துப்பட்டா வந்து போட்டுட்டா ரேப் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லலாம் சொல்லுவாங்க. இப்ப 2 வயசு குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ நம்ம பார்க்கிறப்ப,
ஒரு மாரி நமக்குலாம் ஒரு ஈரக்குலையா நடுங்குற மாரி இருக்கும். பட் கமெண்ட்ஸ் நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. 20, 1½ வயசுல இருந்தே வந்து நிறைய கராத்தே கிளாஸ்ல சேர்த்து வச்சேங்கன்னுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 1½ வயசு, 1 வயசுல இருந்தே இந்த பெண் குழந்தைகள் வந்து கராத்தே படிக்கணும், குங்ஃபூ படிக்கணும், டேக்வாண்டோ படிக்கணும், பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும், கத்தி வச்சுக்கணும், எல்லாமே வந்து வச்சுக்கணும். நாங்க வந்து அதாவது தப்பு இருக்கிற பக்கத்த வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம் நாங்க. அவங்கள தான் வந்து நாங்க இன்னும் பாதுகாப்பா இருங்க, இன்னும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து இந்த துப்பட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து என்னது? அது ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது? பெண்களோட டிரைவிங் பத்தியும் கிண்டல் அடிக்கிற மாரி நெறைய நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் பெண்கள்லாம் வந்துட்டு, இவங்களுக்கு வந்து ஓட்டத் தெரியாது. இவங்களால தான் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது. ஆனா அவங்களும் வந்து நீங்க முறைப்படி படிங்க. யார் சொல்றதையும் வந்து அந்த நெறைய பேர்லாம் வந்து அடுத்தவங்க கலாய்ப்பாங்கன்னு பயந்துட்டே நெறைய லேடீஸ் வண்டி எடுக்க மாட்டாங்க. என்ன வீட்ல என்ன சொல்லுவாங்க, "நீ வண்டி எடுத்துட்டு போனா கண்டிப்பா விழுந்துருவ." அப்படின்ற திருப்பி 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 சொல்றப்ப வந்துட்டு, ஆமாம்மா நம்ம வண்டி எடுத்துட்டு போனா விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வந்துரும். பட் நீங்க வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து நீங்க முறைப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத பேசுற மாரி ஒரு புத்தகம் அது. கழிவறை இருக்கை வந்து நிச்சயமா எல்லாருமே ஆண், பெண் இருபாலரும் வந்து படிக்க வேண்டிய புத்தகம். அதுக்கு ஏன் பயங்கர கான்ட்ரோவர்சி கிளப்பி, அதை ஏன் அவ்வளோ திட்டுனாங்க அப்படிங்கிற விஷயம் புரியல. ரொம்ப நல்ல புத்தகம் அது. நமக்கு வந்து நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்சு 2 ரைட்டர்ஸ் தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிற அவருடைய சிறுகதை பத்தி பேசியிருந்தேன். இன்னொன்னு வந்து கீதா இளங்கோவன் மேம். துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்துடைய ரைட்டர் தான் அவங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து 2 ஆத்தர் கமெண்ட்ஸ்ல ஒண்ணு வந்து அவங்களுடையது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கிளாட். அந்த வீடியோ வந்து ரொம்ப மனசுக்கு புடிச்சு, ரொம்ப இதெல்லாம் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து, அதெல்லாம் பண்ணி தான் பண்ணேன். ஸோ மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்த ஒரு வீடியோ அது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற 10 புத்தகங்கள். அண்ட் இதுல வந்து உங்களுடைய ஃபேவரைட் எது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இந்த வருஷம் வேற என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கான புத்தகங்கள் படிச்சீங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் டாப் 10 இங்கிலீஷ் புக்ஸ் தான் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வேணுமா இயர் எண்டுக்குள்ள அப்படின்னும் சொல்லுங்க. அண்ட் என்னை இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய ரீலையும் வந்து நான் ஒரு கமெண்ட்ல குடுத்துர்றேன். யூ கேன் ஃபாலோ மீ தேர் ஆல்சோ. அங்கேயும் உங்களுக்கு என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் வரும். ஹைப்பும் குடுத்துருங்க நமக்கு.